யூனிட் 11ல் 11th ஸ்டூடெண்ட் புக்கில் பேஜ் நம்பர் 156ல் 38th கொஸ்டின். கிவ் த ஐயூபிஏசி நேம் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ கொடுக்கப்பட்ட காம்பவுண்டுக்கு வந்து ஐயூபிஏசி நேம் கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு செயின் கொடுத்துருக்காங்க. எப்படி எழுதுகிறேன், ஸ்ட்ரக்சர் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை விட்டுட்டு இருக்கிறத கவனமாக எழுதுங்க. ப்ராக்கெட்டில் இருக்கிறத விட்டுருங்க முதல்ல. ஸோ இருக்கிறத கவனமாக எழுதுங்க. CH2 CH ப்ராக்கெட்டில் உள்ளதை விட்டேன், CH. சரிங்களா? இப்போ ப்ராக்கெட்டில் உள்ளதை எழுதுங்க. ஸோ இந்த CH3 ட்வைஸுங்கிறது இந்த கார்பனில் இருக்குது. அப்போ இதை எழுதும்போது நல்லா கவனிங்க. இந்த செயினில் CH3 ஒன்றும் இந்த சைடு ஒன்றும் போடுறேன். நீங்கள் மேலேயும் கீழேயும் போட்டிங்கன்னா வராது. ஸோ செயின்லேயே ஒன்று போடுறேன், கீழே ஒன்று போடுறேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கார்பனை சுற்றி 1 2 ஹைட்ரஜன் 3, இந்த ஒன்று 4 இருக்குது. கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். எல்லோரும் தப்பு பண்ணுறீங்க. மேலேயும் கீழேயும் CH3 போட்டிருந்தீங்க. செயினில் போட்டால் தான் அது நம்ம கவுண்ட் பண்ணுறது கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு இந்த CH3 இந்த CH3 எங்கே வேணாலும் போட்டுடலாம், CH3. அடுத்தது இதில் CH3 ட்வைஸு. இதுவும் நல்லா கவனிங்க. இந்த ஹைச்சை மேலே போடுற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இங்கே ஒரு CH3, இதில் ஒரு CH3 போடும்போது செயினில் ஒன்று போடுறேன், கீழே ஒன்று போடுறேன். ஸோ 2. ஸோ இப்போ இதுக்கு தான் நம்பர் கொடுக்கணும். ஸோ லீனியர் செயின். ஏன் அப்படி போடுதுன்னா, செயின் அப்போ தான் பெருசாகும். இந்த சைடு மேலே கீழேயும் போடாதீங்க கார்பனை. ஸோ நம்பர் கொடுக்குறேன். 1 சரி 1 1 2 3 4 5 6. ஸோ இப்படி CH3 போட்டதுனால தான் செயினை பெருசாக்குறதுக்கு தான் இந்த CH3யை மேலேயும் கீழேயும் போடாமல் இப்படி இப்போ எழுதுகிறேன். ஸோ 6 இருந்தால் ஹெக்ஸேன். 6 இருந்தால் என்ன சொல்லுவோம், ஹெக்ஸேன். எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஹெக்ஸேன். சரிங்களா? அடுத்து சப்ஸ்டியூஷன் வந்து மெத்தில் குரூப் தான் இருக்குது. அது எத்தனாவது இடத்துல இருக்குது, 1 2 2 4 5. ஸோ இப்படி ஒரு நம்பர் கொடுங்க. அடுத்தது 1 2 3 4 5 6 இப்படி நம்பர் கொடுக்கலாம், இப்படி நம்பர் கொடுக்கலாம். இப்போ மேலே உள்ளபடி கொடுத்தீங்கன்னா 2ல் மெத்தில் இருக்குது, 2. ரெண்டாவது 4ல் இருக்குது, 4. நெக்ஸ்ட்டு 5ல் இருக்குது. சரிங்களா? அடுத்து கீழே உள்ளபடி கொடுத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்குது, 3வது இடத்துல இருக்குது, 2 3. அடுத்தது 5. ஸோ இப்படி இது 2க்கு அப்புறம் 4 போயிட்டு இதுக்கு 2க்கு அப்புறம் 3 வருது. அதனால் இந்த ஆர்டர் தான் எடுத்துருக்கணும். அப்போ 2, 3, 5 ஹெக்ஸேன். இதுதான் ஆன்சர். சரிங்களா? 2, 4, 5 விட்டுட்டோம். 2, 3, 5 அதாவது இந்த சைடுக்கு கொடுக்குற நம்பர் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா அடுத்தடுத்து மெத்தில் குரூப் வர்றதுனால இந்த நம்பரை செலக்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது பாருங்கள், 1 2 3 4. அதே மாதிரி இந்த பக்கம் இருந்தும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் 1 2 3 4 இருந்தால் எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்குது, பியூட்டேன் எழுதிடலாம். பியூட்டேன். சப்ஸ்டியூஷன் வந்து 2வது இடத்துல மெத்தில் இருக்குது, 3வது இடத்துல புரோமின் இருக்குது. 2ல் மெத்தில் இருக்குது, 3ல் புரோமின் இருக்குது, புரோமோ அப்படின்ட்டு. இதே இங்கேருந்து நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3 4. இந்த இடத்துல என்ன ஆயிரும், 2வது இடத்துல புரோமோன் ஆயிரும். இந்த பக்கத்துலேருந்து நம்பர் கொடுத்தீங்கன்னா 3வது இடத்துல மெத்தில்னு ஆயிரும். இதில் எது சரி, இதான் சரி. சரிங்களா? அப்போ ஆன்சர் எழுதும்போது 2 புரோமோ 3 மெத்தில் பியூட்டேன். ஸோ இப்படி தான் ஆன்சர் எழுதணும். ஏன் அப்படின்னா, முதல்ல புரோமின் தான் மெத்திலை விட ப்ரியாரிட்டி கொடுக்கணும், சின்ன நம்பர் வரணும். சப்ஸ்டியூஷன் வந்து புரோமோக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். சரிங்களா? அப்போ இதுதான் கரெக்ட். ஸோ அடுத்தது இதை காமன் நேம் ஈத்தர்னு சொல்லிடலாம்.
ROR, ஆறுங்கிறது மெத்தில். சரிங்களா, ஈத்தர்னு சொல்லிடலாம். ஆனால் IUPAC நேம் கொடுக்கணும். IUPAC நேம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. CH3OH அப்படின்னா மெத்தனால். இதில் ஒரு ஹைட்ரஜன் போச்சு அப்படின்னா மீத்தாக்சி. ஆளுகளாக ஒரு ஹைட்ரஜன் போயிட்டுனா மீத்தாக்சி. அந்த ஹைட்ரஜன் பதில் தான் இன்னொரு மெத்தில் வந்திருக்கு. சரிங்களா, அப்படி தான் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அப்போ மீத்தாக்சி மெத்திலீன் இல்லை மீத்தேன், சாரி மீத்தாக்சி மீத்தேன். ஸோ பேர் என்ன பண்ணா மீத்தாக்சி மீத்தேன். ஸோ இன்னும் தெளிவாக புரியுன்னா மீத்தேன்னா CH4. இதில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு இந்த CH3O வந்து இங்கே அட்டாச் ஆகிருக்கு. ஒரு ஹைட்ரஜன் போனால் CH3O மீத்தாக்சி மீத்தேன். அடுத்து 4th ஒன் பாருங்கள். ஸோ நம்பர் கொடுக்கணும். 1 2 3 4. 4 இருந்தால் பியூட்டனல். ஆல்டிகைடு வந்திருக்கனால நல், பியூட்டனல். ஸோ இப்போ இந்த சைடு இருந்து நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ மேலே இருந்து பார்க்கும்போது 3வது இடத்துல OH இருக்குது. இப்படி நம்பர் கொடுக்கும்போது 2வது இடத்துல. அப்போ இதை தான் எடுக்கணும். 2 ஹைட்ராக்சி பியூட்டனல். இதுதான் ஆன்சர். அடுத்த நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5th ஒன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லாஸ்ட் டபுள் பாண்ட் வந்தால் எப்படினாலும் நம்பர் கொடுக்கலாம். சரி பாருங்கள், 1 2 3 4 இருக்குது. அப்போ பியூட்டேன் தான் வரணும், பியூட்டீன் வரணும். ஏன்னா டபுள் பாண்ட் இருக்குல்ல, பியூட்டீன் வரணும். என்ன வரணும்? பியூட்டீன் அப்படின்னு வரணும். ஈன்னு முடியணும். டபுள் பாண்ட் எந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னா 1வது இடத்துல இருக்குது, 2 3வது இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ 1 3 பியூட்டீன் அப்படி எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா பியூட் 1,3 2 டபுள் பாண்ட் இருக்கிறதுனால டையீன் அப்படின்னு எழுதலாம். ஸோ 2ல் ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம். சரியா? ஸோ இந்த காம்பவுண்ட் பாருங்கள். கார்பனுக்கு நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 5. அப்போ பென்டைன் என்ன வரும்? பென்டைன்னு முடியணும். ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் ஐன்னு முடியணும். பென்டைன். 5 கார்பன் இருந்தால் பென்டைன். இப்படி நம்பர் கொடுத்தீங்கன்னா 4வது இடத்துல குளோரைடு வருது. இங்கே நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 5. இப்படி நம்பர் கொடுத்தீங்கன்னா 2வது இடத்துல குளோரின் வருது. அப்போ எது கொடுக்கணும் அங்கிள் அப்படின்னா 2வது இடத்துல ட்ரிபிள் பாண்ட் வருது இல்லையா? அப்போ இதை தான் எடுக்கணும், மேலே உள்ளதை தான் எடுக்கணும். ஸோ சப்ஸ்டியூஷன் வரும்போது பாண்டுக்கு எது சின்ன நம்பரோ அதை தான் எடுக்கணும். ஸோ மேலே இருந்து கொடுக்கும்போது 2வது இடத்துல ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, கீழே இருந்து வரும்போது 4வது இடத்துல இருக்குது. அப்போ இதை தான் எடுக்கணும். ஸோ வேறு மாத்திரம் பாருங்கள், மேலே உள்ளது தான் சொல்லியாச்சு. அப்போ 4 குளோரோ 2 பென்டைன் அல்லது 4 குளோரோ பெண்ட் 2 ஐன் அப்படின்னு வரும். ஸோ 2ல் ஏதாவது ஒன்று எழுதிக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு 7th ஒன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஐசோமெரிசம்னா சேம் ஸ்ட்ரக்சரை வேறு மாதிரி எழுதுறீங்க. இதே தான். இது எப்படி எழுதுகிற போனால் இந்த கார்னர் எல்லாம் கார்பன் இருக்குன்னு அர்த்தம். எங்கெல்லாம் எட்ஜஸ் இருக்கோ கார்பன். 1 2 3 அது எழுதுங்க. 1 2 3 கவனம் எழுதணும். இந்த கார்பனில் CH3H இருக்குது. இந்த கார்பனில் இந்த CH3 எங்கே போடுறேன்? எப்போதும் செயினில் தான் போடணும். H இங்கே போடுறேன், மேலே போட்டுறாதீங்க, தப்பாயிரும். ஸோ இந்த CH3 எங்கே போடுறேன்? H எங்கே போடுறேன்? 2வது கார்பனில் H இருக்குது, இதில் H இருக்குது. அடுத்த ஒரு கார்பனில் H இருக்குது, PR இருக்குது, H இருக்குது. BRை நான் கீழே போடுறேன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துக்கிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிளியராக தெரியும் சப்ஸ்டியூஷன். ஸோ இப்போ நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 கார்பன் இருக்குது. அப்போ 4 இருந்தால் என்ன சொல்லுவோம்? பியூட். 4 இருந்தால் என்ன சொல்லுவோம்? பியூட். டபுள் பாண்ட் இருக்கா? இருக்குது. இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது.
இந்த கார்பனுக்கு இந்த கார்பன் நடுவில் என்ன இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. இதே இதை தான் நான் இப்படி உங்களுக்கு புரியதுக்காக எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ நம்பர் கொடுக்கும்போது ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. ரெண்டாவது இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது நான் சொல்லிட்டேன். இப்படி நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3 4. இப்போ ரெண்டில் எது செலக்ட் பண்ணணும்? இப்போ இந்த இடத்துல கொடுக்கும்போது டபுள் பாண்டை பொறுத்தவரை மேலேயும் ரெண்டாவது இடத்துல தான் வருது, இந்த பக்கம் கொடுக்கும்போது ரெண்டாவது இடத்துல தான் வருது. அப்போ கன்ஃபியூஸ் ஆகுது, இதை எடுக்கவா இதை எடுக்கவா. அடுத்த சப்ஸ்டியூஷன் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து டபுள் பாண்டை பார்த்த மாதிரி அடுத்தது ப்ரோமோ சப்ஸ்டியூஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த பக்கத்துலேருந்து இப்போ பார்க்கும்போது ப்ரோமின் வந்து 1, இந்த பக்கத்துலேருந்து போட்டிங்கன்னா ப்ரோமின் வந்து 4. அப்போ இதை தான் எடுக்கணும். சரிங்களா, இதுதான் கரெக்டாக கீழே உள்ளது, மேலே உள்ளதை எடுக்கலை. ஸோ இப்படி நம்பர் கொடுக்கறதான் எடுத்திருக்கேன். அதான் ப்ரோமீனுக்கு வந்து சின்ன நம்பர் வருது. ஆக்சுவலாக டபுள் பாண்டு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல மேலே இருந்து கொடுத்தாலும் ரெண்டாவது இடத்துல தான் இருக்குது, கீழே இருந்து கொடுத்தாலும் ரெண்டாவது இடத்துல தான் இருக்குது. ஸோ கன்ஃபியூஷன் வருது, மேலே இருந்து எழுதணுமா கீழே இருந்து எழுதணுமான்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு உள்ளதை செலக்ட் பண்ணுறேன், அதை ப்ரோமீனை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ 1 ப்ரோமோ, ஒன்றாவது இடத்துல ப்ரோமின் இருக்கிறதுனால 1 ப்ரோமோ 2 பியூட்டீன், 2 பியூட்டீன், அல்லது 1 ப்ரோமோ 2 பியூட் 2 ஈன். ஸோ இது ரெண்டில் எது வேணாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 6th ஒன் பாருங்கள், 8th ஒன். ஸோ இதுவும் வேற ஒரு ஐசோமெரிக் ஃபார்மில் எழுதிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக இருக்கிறவங்க இப்படி நேம் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். சரி, நான் செயின் ஃபார்மில் எழுதுகிறேன், உங்களுக்கு புரியும். இப்போ இதில் இந்த இடத்துல கார்பன், இந்த இடத்துல 1 2 3 4 5 கார்பன் இருக்குது. சரியா, 5 கார்பனை எழுதுகிறேன். ஸோ கவனிங்க, 1 2 3 4 5. ஸோ 5 கார்பனில் ஃபஸ்ட்டு கார்பனில் டபுள் பாண்ட் ஓ மேலே எழுதுகிறேன், OH கீழே எழுதிக்கிறேன். அடுத்தது இதில் எதுவுமே இல்லை, இதில் எதுவுமே இல்லை, 3 4லையும் இதில் இல்லை, 5ஆவதுல டபுள் பாண்ட் ஓ இருக்குது. இதுக்கு பேர் CH3ன்னு அர்த்தம். அதை செயின்லேயே எழுதுகிறேன், அப்போ தான் செயின் லென்த்தாக இருக்கும். கீழே எழுதிடாதீங்க, செயின் அப்போ தான் லென்த்தாக இருக்கும். இப்போ நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ ஹெக்ஸுன்னு வரும். டபுள் பாண்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஹெக்ஸு 6 கார்பன் இருந்தால் ஹெக்ஸு. ஸோ ஆசிட் இருக்கிறதுனால ஹெக்ஸனோயிக் ஆசிட், அது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ COHங்கிறது தான் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட், அதனால் ஹெக்ஸனோயிக் ஆசிட். இது 1வது இடத்துல வந்திருக்கு, அதனால் நம்ம இந்த ஆர்டரை எடுத்துப்போம், இப்படி போட வேண்டாம். ஸோ 5வது இடத்துல ஆக்ஸோ இருக்குது, அப்போ 5 ஆக்ஸோ. இது ஆக்ஸோ, 5 ஆக்ஸோ ஹெக்ஸனோயிக் ஆசிட். அவ்வளோதான், இது ஆன்சர். ஸோ இது ரொம்ப கவனிங்க. இப்போ நம்ம வேற ஒரு செயின் ஃபார்மில் எழுதாமல் இதிலே போட்டு பார்க்கலாம். எல்லா எட்ஜஸ்லையும் கார்பன் இருக்குன்னு அர்த்தம். இதுலேயும் கார்பன் இருக்குது, சி 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 சி, இதுலேயும் சி இருக்குது, 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 இதுலேயும் சி இருக்குது. ஸோ எல்லா எட்ஜஸ்லையுமே கார்பன் போட்டுறீங்க. இப்போ கவுண்ட் பண்ணுறீங்க, நம்பர் கொடுக்கணும் இல்லையா, எந்த செயின் லென்த்தாக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல 1 2 3 4, இந்த இடத்துல கார்பன் இருக்குது, 5 6, இதில் 6 செயின் போகுது. அடுத்தது 1 2 3 4 5 6 7, இதில் 7 போகுது. 1 2 3 4 5 6 7. ஸோ இதுவும் எடுக்கலாம், இதுவும் எடுக்கலாம், ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இதை எடுத்துப்போமா? ஸோ நான் இதை எடுக்க போகிறேன். 1 2 3 4 5 6 7, இதையும் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். சரியா, இப்போ இதுக்கு நேம் கொடுக்கணும். 7 இருந்துச்சு அப்படின்னா ஹெப்டு. எல்லாமே இல்லை, இன்னும் ஆர்டர் வேறு விதமாக சொல்கிறேன். திரும்ப ஸ்ட்ரக்சரை வரைகிறேன் பாருங்கள், எப்படி எழுதணும் அப்படின்ட்டு புரியும். முதல்ல பென்சின் ரிங்கு, இதுதான் பென்சின் ரிங்கு, நல்லா கவனிச்சிடுங்க. பென்சின் ரிங், இதை போட்டேன். சரியா, பென்சின் ரிங். இதில் தான் மேலே இது எத்தினைல்மாங்க, எத்தினைல்.
இது எத்தில். இப்படி வந்தால் எத்தில். இங்கே ஒரு கார்பன் இங்கே ஒரு கார்பன் இருக்குது, எத்தில். ஸோ இப்போ நம்பர் கொடுக்கதா இருந்தால் எல்லா இதுலேயும் 1 2 3 4 5 6 7 பென்சில் ரிங்கிலே கொடுக்கேன். அப்படி இல்லைன்னா இங்கே ரிவர்ஸில் வரலாம். 1 2 3 4 5 6 7. ஸோ இப்படி ஒரு இது கிளாக் வைஸு, இது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இப்படி கிளாக் வைஸில் வரும்போது 5ஆவது இடத்துல எத்தில் இருக்குது. 5ஆவது இடத்துல எத்தில் இருக்குது. ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி வரும்போது 3ஆவது இடத்துல எத்தில் இருக்குது. ஸோ இதில் டபுள் பண்ணுறது 3ஆவது இடத்துல எத்தில் இருக்குது. அப்போ இங்கே இருந்து தான் நம்பர் கொடுக்கணும். ஸோ நமக்கு தெரியும் இது ஹெப்டேன். ஏன் ஹெப்டேன் அப்படின்னா இந்த இடத்துல எந்த இதுவுமே டபுள் பாண்ட் இல்லை. 1 2 3 4 5 6 7 எதுலையுமே டபுள் பாண்ட் இல்லை, ஹெப்டேன் தான். அப்போ 3ஆவது இடத்துல எத்தில் இருக்குது. 3ஆவது இடத்துல எத்தில் இருக்குது. எத்திலுக்கு கம்மியான நம்பர் வரணும், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 4ஆவது இடத்துல இப்படி இது கார்பன் இது கார்பன் 2 இருந்தால் எத்தினைல். இது வந்து எத்தினைல்மாங்க. 4 எத்தினைல் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எத்தினைல். ஈத்தேன் எத்தீன் தான் வரும். இதில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் போச்சுன்னா எத்தினைல்னு ஆயிரும். ஸோ 3 எத்தில் 4 எத்தினைல் ஹெப்டேன். ஸோ அடுத்த காம்பவுண்டில் நம்பர் கொடுக்கணும். ஸோ எல்லா இதுலேயும் இது பண்ணிடுங்க. இதுதான் கார்பன். அப்போ இங்கேருந்து நம்பர் கொடுத்தா 1 2 3 4 5. ஸோ முதல்ல இப்படி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிடுங்க. 1 2 3 4 5. இங்கேருந்து நம்பர் கொடுத்தா 1 2 3 4 5. 2ஆவது இடத்துல டபுள் பாண்ட் வருது. நம்பர் கொடுங்களேன். 1 2 3 4 5. இங்கேருந்து வரும்போது 3ஆவது இடத்துல டபுள் பாண்ட் வருது. இங்கே போட்டிங்கன்னா 1 2 3 4 5. இந்த பக்கம் போட்டிங்கன்னா 2ஆவது இடத்துல டபுள் பாண்ட் வருது. அப்போ இந்த ஆர்டர் தான் எடுக்கணும். ஸோ 1 2 3 4 5 அப்படின்னா பெண்டே. டபுள் பாண்ட் வரதுனால பெண்டீன் வரும். பெண்டீன். எத்தனாவது பெண்டீன்? 2ஆவது இடத்துல டபுள் பாண்ட் 2 பெண்டீன். அடுத்தது 2ஆவது இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதெல்லாம் மெத்தில் 1 2 சரிங்களா, 3 மெத்தில் இருக்குது. ஸோ ட்ரை மெத்தில்னு சொல்லுவாங்க. அந்த பொசிஷனை சொல்லிடணும் சரிங்களா. இங்கே இருந்தால் நம்பர் எடுத்துருவோம் 1 2 3 4. அப்போ 1 2 2ஆவது இடத்துல மெத்தில் இருக்குது. அடுத்தது 4ஆவது இடத்துல மெத்தில் இருக்குது. அவ்வளோதான். இப்போ 2 4 4 மெத்தில் 2 பெண்டீன் எப்படி எழுதணும்? பெண்ட் 2ன்னு எழுதலாம். இதை திரும்ப 2 4 4 மெத்தில் பெண்ட் 2 2ஆவது இடத்துல ஈன் வர மாதிரி எழுதிக்கலாம். சரியா? அடுத்த 11th ஒன் பாருங்கள். ஸோ இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல கார்பன் போட முடியாது, இங்கே தான் கவனிக்கணும். பார்த்துக்கிடுங்க, இது ஆல்ரெடி C6 இருக்குது. இங்கேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 கார்பன் இருக்குது. 1 2 3 கார்பன் இருக்குது. இப்படி எடுக்கலை, நான் இப்படி எடுத்திருக்கேன். பென்சின் ரிங்கில் தான் கவுண்ட் பண்ணணும். இந்த ரிங்கில் தான் கவுண்ட் பண்ணணும். 1 2 3. ஸோ 3 இருந்தால் என்னது? ப்ரொப்புன்னு சொல்லுவாங்க. ப்ரொப்பேன் வரும். ப்ரொப்பேன் எல்லாமே சிங்கிள் பண்ணதானே ப்ரொப்பேன் வரும். ப்ரொப்பு. ஸோ 1 2 3. இங்கேருந்து கொடுக்கக்கூடாதா அப்படின்னா 1ஆவது இடத்துல தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு வருது. இங்கேருந்து கொடுத்தீங்கன்னா 1 2 3 3ஆவது இடம் ஆயிரும். அதனால் இந்த ஆர்டர் வேண்டாம், இந்த ஆர்டர் எடுங்க. 1 2 3. 1ஆவது இடத்துல அமீன், என்கேஜ் 2னா அமீன், இது ஃபினைல். அப்போ முதல்ல என்ன எழுதணும்? ஸோ முதல்ல 1ஆவது இதில் ஃபினைல் இருக்குது. C6H5ங்கிறது ஃபினைல். அடுத்தது 1ஆவது இடத்துல அமீன் இருக்குது. அடுத்தது 2ஆவது இடத்துல மெத்தில் இருக்குது. ஸோ இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற க்ளூ. இதை வச்சு எப்படி எழுதலாம்? ஸோ 2 மெத்தில், முதல்ல மெத்தில் எழுதணும். 2 மெத்தில். 2ஆவது ஃபினைல் எழுதணும். 1 ஃபினைல். இந்த ஆர்டர்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. 1 ஃபினைல். அப்புறம் ப்ரொப்பு 1 ப்ரொப்பமைன் எழுதலாம், அல்லது
1 அமீன் அப்படி எழுதலாம். இப்போ முதல்ல ஃபங்க்ஷனல் குரூப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு மெத்தில் தான் ஃபஸ்ட் எழுதினேன், ரெண்டாவது ஃபினைலு, ப்ரொப்பு, 1 அமீன் அப்படி எழுதுகிறேன். சரிங்களா? ஸோ இதில் நம்பர் கொடுக்கணும். எப்படி கொடுக்க பாருங்கள். 1 2 3 4 5 இதெல்லாம் கார்பன் இருக்கிற இடத்த டாட் வைக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 இப்படி நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ இந்த இப்படி போச்சு அப்படின்னா 4வது இடத்துல ஆக்ஸோ வருது. இப்படி வந்ததுன்னா 2வது இடத்துல ஆக்ஸோ வருது. அப்போ ஆக்ஸோ இதைத்தான் இந்த ஆர்டரை தான் செலக்ட் பண்ணணும். ஓகேயா? அப்புறம் 5 இருந்தால் அதுக்கு பேர் என்னது? பென்டேன்னு சொல்லுவோம். 5 இருந்தால் அதுக்கு பேர் பென்டேன். சரி, 2 ஆக்ஸோ சொல்கிறோம். இப்போ இதில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஆக்ஸோவும் இருக்குது. இது நைட்ரைல். சயனைடு வந்து கார்பன் கூட அட்டாச் ஆகிருந்தால் அதுக்கு பேர் நைட்ரைல் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி கொடுக்கும்போது 2 வருது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்படி கொடுக்கும்போது 4 வருது. இப்போ இதை தான் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? நான் ஃபஸ்ட்டு இது சொல்லிட்டேன், சாரி. இதை தான் செலக்ட் பண்ணணும். 2வது இடத்துல இது தான் ப்ரியாரிட்டி. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது தான் ப்ரியாரிட்டி. இதுக்கு சின்ன நம்பர் வரணும். அப்போ 1 2 3 4 ஆக்ஸோ. சரிங்களா? 4 ஆக்ஸோ. ஸோ 4 ஆக்ஸோ வந்து 4ல் இருக்குது. நைட்ரைல் வந்து நைட்ரைல் வச்சுப்போம். சரியா? மெத்தில் வேறு இருக்குது. மெத்தில் எத்தனாவது இடத்துல இருக்குது? இப்படி கணக்கு போட்டு 2வது இடத்துல இருக்குது மெத்தில். ஸோ மெத்திலும் ஒரு ரீசன் நம்ம இப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இருக்கு இல்லையா கோடி. இது மெத்தில் 2வது இடத்துல மெத்தில் இருக்குது. ஸோ 4வது இடத்துல ஆக்ஸோ. 5 இருந்தால் பென்டேன்னு சொல்லுவோம். எல்லாமே சிங்கிள் பாண்டு தான். சிங்கிள் பாண்டுங்கிறது இதை தான் பார்க்கணும். இதை பார்த்துறாதீங்க. 1 2 3 4 5 இப்போ பென்டேன். ஸோ இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற க்ளூ. இதை வச்சு நேம் எப்படி எழுதலாம்? 2 மெத்தில். ஸோ முதல்ல மெத்தில் எழுதுகிறேன். அடுத்தது 4 ஆக்ஸோ. 4 ஆக்ஸோ பென்டேன். பென்டேன் நைட்ரைல். அவ்வளோதான். நைட்ரைல். சரி, நைட்ரைல். 2 மெத்தில் 4 ஆக்ஸோ பென்டேன் நைட்ரைல். அடுத்தது 8th ஒன். ஸோ கார்பன் செயினை கண்டுபிடிக்கணும். அடுத்ததில் பாருங்கள் இப்படி இருக்குது. நீங்கள் இங்கேருந்து இதெல்லாம் கார்பன்னு கவுண்ட் பண்ணிக்கிடுங்க. இதில் கார்பன் கிடையாது, இதில் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து எடுத்திங்கன்னா 1 2 3. இங்கேருந்து எடுத்திங்கன்னா 1 2 தான் வரும். இப்போ இது கிடையாது, இந்த செயின் தான். ஸோ செயினை கண்டுபிடிச்சாச்சு. இந்த செயினில் மேலேருந்து நம்பர் கொடுக்கலாம், கீழேருந்து நம்பர் கொடுக்கலாம். 1 2 3 எதில் இருந்தாலும் 2வது இடத்துல தான் ஒரு சப்ஸ்டியூஷன் இருக்குது. பிரச்சனை இல்லை. ஸோ 1 2 3 1 2 3 அப்படி இருந்ததுன்னா ப்ரொப்பேன். 3 இருந்தால் ப்ரொப்பேன் கண்டுபிடிச்சாச்சு. ப்ரொப்பேன். அடுத்த க்ளூ என்ன? இந்த சப்ஸ்டியூஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதில் 1 2 கார்பன் இருக்குது, ஒரு ஓ இருக்குது. அப்போ ஈத்தாக்சி. 2 கார்பன் இருந்து ஒரு ஓ இருந்தால் ஈத்தாக்சி. தாக்சி எத்தனாவது இடத்துல இருக்குது? 2வது இடத்துல இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்? ஆன்சர் 2 ஈத்தாக்சி 2 ஈத்தாக்சி ப்ரொப்பேன். அவ்வளோதான். அடுத்து 19th ஒன். சாரி, 14th ஒன். ஸோ முதல்ல இது பென்சின் ரிங் தெரியணும். பென்சின் ரிங் நல்லா தெரியணும். ஸோ எல்லா இதுலேயும் கார்பன் இருக்குது. சரிங்களா? நம்பர் கொடுத்தா 1 2 3 4 5 6 இப்படி கொடுக்கும்போது 2வது இடத்துல மெத்தில் வருது. சரிங்களா? 2வது இடத்துல மெத்தில். ஸோ இது கிளாக் வைஸில் எடுத்துருக்கீங்க. இதே ஆன்டி கிளாக் வைஸில் எடுத்திங்கன்னா 1 அதே தான். 2 3 4 5 6. ஸோ நைட்ரோ வந்து 2வது இடத்துல வருது ஆன்டி கிளாக் வைஸில் போட்டிங்கன்னா. கிளாக் வைஸில் போட்டிங்கன்னா 6வது இடத்துல வருது. நம்பர் கொடுக்கறது கவனமாக கொடுக்கணும். அப்போ 2வது இடத்துல இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு தான் ப்ரியாரிட்டி, நைட்ரோவுக்கு தான் ப்ரியாரிட்டி. அப்போ நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸை தான் எடுக்கணும். இப்படி தான் எடுக்கணும். சரியா? அப்போ என்ன வரும்?
2 நைட்ரோ 6 மெத்தில் 2 நைட்ரோ 6 மெத்தில். என்னது இது? பென்சீன். சரிங்களா, இப்படி போட்டோம் இல்லையா, பென்சீன். ஸோ 2 நைட்ரோ 6 மெத்தில் பென்சீன், இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்த காம்பவுண்ட் 15th ஒன். இது இப்போ கார்பனை செலக்ட் பண்ணணும். டாட் வைங்க. 1 2 3 4 5. இந்த செயின் தான் லென்த்தாக இருக்குது. கார்பன் செயின் இந்த செயின் தான் வந்து லென்த்தாக இருக்குது. இப்போ நம்பர் இங்கேருந்து கொடுக்கலாம். 1 2 3 4 5. அப்படி இல்லைன்னா இங்கேருந்து கொடுத்தா 1 2 3 4 5. ஸோ இந்த இது இப்படி கொடுத்தா ரெண்டுலேயுமே 3வது இடத்துல தான் இருக்குது. பென்டனால், அதாவது ஆல்டிகைடு மட்டும்தான் மாறுது. அப்போ ஆல்டிகைடில் 2 4 எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா 2 தான் செலக்ட் பண்ணணும். ப்ரோமோ ஆல்டிகைடு, இதில் ஆல்டிகைடு தான் ப்ரியாரிட்டி. ஸோ நல்லா கவனிச்சுடுங்க, ஆல்டிகைடு தான் ப்ரியாரிட்டி. ஆல்டிகைடுக்கு 2 வர்றது வந்து இப்படி தான், இந்த ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் அப்போ 2. ஸோ இந்த டயக்ராமில் ஒரு தவறு இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ இது கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும். 1 2 3 தான் இருக்குது. இப்போ ஒன்று மிஸ் ஆகுது. அதனால் இந்த ஸ்ட்ரக்சரை நான் மாற்றி எழுதுகிறேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஏற்கனவே இருந்தது இதில். இப்போ ஒரு மெத்தில் மட்டும் இதில் என்ன செஞ்சுட்டு ஆட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. இதில் CHO இருக்குது. ஸோ நீங்கள் எப்படினாலும் எடுக்கலாம். எதை எடுக்கணும்னு பார்த்துக்கிடுங்க. இந்த இடத்துல BR இருக்குது. 1 2 3 4 5. இந்த ஆர்டர் தான் நான் எடுக்கணும்னு இருக்கேன். ஏன்னா 2வது இடத்துல ஆல்டிகைடும் இருக்குது, மெத்திலும் இருக்குது. அப்படி பார்த்துக்கலாம். சரிங்களா, 2வது இடத்துல இது மெத்தில், இது ஆல்டிகைடு. ஸோ 5 இருந்தால் பென்டனல்னு சொல்லுவாங்க. ஆல்டிகைடு பென்டனல். ஸோ 3வது இடத்துல ப்ரோமோ இருக்கிறதுனால 3 ப்ரோமோ. 2வது இடத்துல மெத்தில். ஸோ 3 ப்ரோமோ 2 மெத்தில் பென்டனல், இதுதான் ஆன்சர்.